வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வரக்கூடிய சிடிஐ ஹெச்டி காயிலாம் செக் பண்ணுறதுக்கான ஒரு சிடிஐ டெஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அதை அப்கிரேட் பண்ணி லேட்டஸ்ட்டாக இன்னொரு மாடல் சிடிஐ டெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி அதை ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் விடவும் அட்வான்ஸாக இன்னும் நிறைய காயில் நம்ம செக் பண்ணுற மாதிரி அதே சிடியில் நிறைய ஆல்டர் பண்ணி நம்ம சார் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சிடிஐ பற்றி தான் இப்போ சிடிஐ காயில் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த மிஷின் தான் நமக்கு வந்து இப்போ புதுசாக அப்கிரேட் பண்ணி வந்திருக்கு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பழைய மிஷினை விட அது நிறைய அட்வான்ஸாக இருக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணலாம். அதாவது இது வந்து ஹோண்டா சிடி, ஆக்டிவா, 3G 4G, ஷைனு, யூனிகார்ன் அந்த மாதிரி வண்டிகளுக்கான சிடி, அதையும் செக் பண்ணலாம். டிசிஐ சிடின்னு சொல்லுவாங்க, அதையும் செக் பண்ணலாம். இது வந்து என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா டென்சோ சிடியும் செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஹோண்டா தான். ஹோண்டாவில் இது வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் சிடியை செக் பண்ணலாம். பஜாஜ் சிடியை செக் பண்ணலாம். அது பழைய மாடல் எம்ஐடி, டிவிஎஸ் எக்ஸல், சூப்பர் எக்ஸலு, ஹீரோ ஹோண்டா, சுசுகி அக்சஸ் செக் பண்ணலாம். ஹெச்டி காயில் செக் பண்ணலாம். பிக்கப் காயில் செக் பண்ணலாம். ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணலாம். ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணலாம். இண்டிகேட்டர், பஸர், ஃப்ளாஷர், இது எல்லாத்தையுமே அந்த ஒரே ஒரு மிஷின் வச்சு நம்ம செக் பண்ண முடியும். நல்லா இருக்காது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால் எல்லா சிடியும் நம்ம செக் பண்ணி காமிச்சா டைம் தான் வேஸ்ட்டாக போகும். அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அது வரைக்கும் காட்டுறதுனால இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்டிவா 3G 4G, டிவிஎஸ் வீகோ இந்த மாதிரி வண்டிகளோட சிடி. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து மொத்தம் 1 2 3 4 5 பட்டன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மெயின் பவர் ஆன் ஆஃப் பட்டனு. இது வந்து ஸ்பார்க் வருதா இல்லைன்னு தான் பார்த்துக்கலாம் நம்ம. ரெண்டாவது இது வந்து ஏசிசிடி, இது ஹெச்டி காயில் செக் பண்ணுறது. அதாவது ஹெச்டி காயில் அந்த குட்டி காயில் செக் பண்ணுறதுக்கான பட்டனு. ரெண்டாவது ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணிக்கலாம். அதுலேயே ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணிக்கலாம். பிக்கப் காயில் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பட்டன் யூஸ் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசிசிடினா நம்ம ஸ்ப்ளெண்டரு, பேஷனு இந்த மாதிரி ஏசிசிடி இருக்கக்கூடிய வண்டிகளை இந்த பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிசிசிடி, இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ், ஹோண்டா, ஆக்டிவா, ஷைன் அந்த மாதிரி வண்டிங்களுக்கு இந்த டிசிசிடி இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டிகேட்டர், ஃப்ளாஷரு, பஸ்ஸரு, பல்பு, ஹார்ன் இதெல்லாம் செக் பண்ணுறது இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 பட்டன் இருக்கும். இதில் வந்து ஸ்பார்க் சாம்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசிசிடிஐ, ஹெச்டி காயிலு, பிக்கப் காயிலு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஸ்டார்டிங் காயில் இந்த மாதிரி காயிலாம் செக் பண்ணும்போது ஸ்பார்க் சாம்பரில் நம்ம வந்து ஸ்பார்க் தான் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டிசிஐ சிடி செக் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இதில் வந்து ஸ்பார்க் வராது, இந்த பல்பு தான் நமக்கு தெரியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஒரு ஹெச்டி காயில், அதாவது குட்டி காயில் ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஹெச்டி காயில் டெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, பவர் காயில் டெஸ்டர்னு போட்டு போகிறீங்க. இதுதான் வந்து ஹெச்டி காயிலோடது. இதுலேருந்து 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரில் ரெட் கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ். இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு நெகட்டிவாக பாடியில் கிளிக் பண்ணிடலாம். சில வண்டியில் 2 பின் வரும். 2 பின் வந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு இதை ஹெச்டி காயிலோட அந்த ஹை டென்ஷன் ஒயர் என்ன பண்ணோம்னா சைடில் ஒரு பைப் மாதிரி கொடுத்துருப்போம். அந்த பைப்பு உள்ளார அதை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணால் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன பண்ண செக் பண்ணோம்னா நம்ம வீட்டோட ஒயரிங்கோ இல்லை ஒர்க் ஷாப்போட ஒயரிங்கோ வந்து இந்த மாதிரி ஃப்ளக் பாயிண்டில் 2 ஹோல்ஸ் இருக்கும். இதில் ஃபேஸ் நியூட்ரல் எந்த பக்கம் வருதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து ரைட் சைடில் தான் ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் சைடில் நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒயரிங் பண்ணியிருந்தால் தான் இந்த மிஷின் கரெக்டாக வேலை செய்யும். சில வீட்டில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபேஸை வந்து லெஃப்ட் சைட்லையும் நியூட்ரல் வந்து ரைட் சைட்லையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா மிஷின் வேலை செய்யாது. நீங்கள் செக் பண்ணிங்க, டெஸ்டர் வச்சு செக் பண்ணி ரைட் சைடில் தான் ஃபேஸ் வருதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு மிஷினோட மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் ரெட் லைட் தெரியும். நெக்ஸ்ட்டு ஹெச்டி காயில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்பார்க் சாம்பரில் ஸ்பார்க் வரும். இந்த காயில் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்பார்க் நல்லா ஹெவியாக வரும். சப்போஸ் காயில் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ஸ்பார்க் வந்து விட்டு வரும். காயில் வந்து சுத்தமாக டேமேஜாக இருந்துச்சுன்னா இதில் ஸ்பார்க்கே வராது. அதை வச்சு நம்ம வந்து ஹெச்டி காயில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியோட ஹெச்டி காயிலும் செக் பண்ண முடியும். BS3, BS4, BS6 இந்த மாதிரி எல்லா வண்டியோட ஹெச்டி காயிலையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஷின் செக் பண்ணும்போது மேலே அது மாதிரி ஒரு அட்டை வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் நமக்கு ஏதாவது எர்த் வரதுக்கான வாய்ப்பு, ஹை டென்ஷன் கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ ஏதாவது ஸ்பார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே ஒரு அட்டை மாதிரி வச்சுட்டு அதாவது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு சிடிஐ வித் ஹெச்டி காயில் செட்டாக வரக்கூடிய டிவிஎஸ் பைக்கு. இது வந்து ஸ்டார் சிட்டி 110cc. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடிஐயும் ஹெச்டி காயிலும் சேர்ந்தே வந்துடும். இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட சாக்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார் சிட்டி SS ஸ்போர்ட் 110cc கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சாக்கெட் தான் செட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒயிட்டு வித் ப்ரௌன் இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் காயில் லைனு. அது பிக்கப் காயில் கொடுத்துருவோம். அடுத்து இந்த ஒரே ஒரு ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் எடுத்து இந்த ப்ளூ சாக்கெட்டோட ஜாயின் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் நம்ம இதோட இன்னொரு எண்ட் எடுத்து நம்ம பவர் காயில் செக் பண்ணுற மாதிரி அதே மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மெயின் சாக்கெட் எடுத்து நம்ம இது கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளூ ஒயர் தனியாக வரும். அந்த மாதிரி வர வண்டி சாக்கெட்டில் மட்டும் இந்த ப்ளூ ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு மெயின் பவர் ஆன் பண்ணிட்டு ஏசி சிடிஐ, இது வந்து ஏசி சிடிஐ தான். இது அதை ஆன் பண்ணோன்னா மூணாவது இருக்கு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்பார்க் ஜம்பரில் ஸ்பார்க் வரும். இப்போ இந்த சிடிஐ நல்லாயிருக்கு. இது வந்து சிடிஐயும் ஹெச்டி காயிலும் சேர்ந்த ஒரு காயில். இது நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ சப்போஸ் இதில் ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து ஸ்பார்க் வராது, அப்படி இல்லைனா கட்டாயிட்டு வரா மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம இது வந்து ஒரு ஓல்டு மாடல் எம்ஐடி, பஜாஜ் எம்ஐடி. இந்த சாக்கெட் நம்ம எதுவும் பண்ண தேவை, டேரெக்டாக இதில் இதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய சாக்கெட்டில் ப்ளக்இன் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரே ஒரு சாக்கெட் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஏசி சிடிஐ, இது ஏசி சிடிஐ ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்பார்க் சாம்பரில் ஸ்பார்க் வரும். ஓகே, இது வந்து எம்ஐடி ஓல்டு மாடலு. இதையும் டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒரு பஜாஜ் பல்சரு டிஸ்கவரு இந்த மாதிரி வண்டிங்களுக்கானது UG4 பார்ட் நம்பர் வந்து 24111140. இந்த சிடிஐ செக் பண்ணலாம். இது வந்து டிசி சிடிஐ. இதையும் ப்ளக்இன் பண்ணிட்டு இதில் பஜாஜ் ஆக்டிவா 3G பஜாஜ் UG4 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சாக்கெட் செட் ஆகும். இதை போட்டு அடுத்து நம்ம சுவிட்சை போட்டு டிசி சிடின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம். ஸ்பார்க் வருது பாருங்கள். இந்த சிடி வீக் வந்தால் நமக்கு வந்து ஸ்பார்க் வராது. இதையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஆக்டிவா டிவிஎஸ் வீகோ ஆக்டிவா 3G இந்த சிடியை செக் பண்ணலாம். இதுக்கான சாக்கெட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம ப்ளக்இன் பண்ணிட்டு தனியாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் லைனு. இந்த ப்ளூ லைனை ஜாயின் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் டிசி சிடியை சுவிட்ச் தான் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணால் நமக்கு ஸ்பார்க் சாம்பரில் ஸ்பார்க் வராது. இங்கே தனியாக ஒரு பல்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பல்பில் தான் நமக்கு தெரியும் அந்த பல்போட பவரை வச்சு காயில் வந்து நல்லா இருக்கா, இல்லை பல்பு எரியலைன்னா காயில் போயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லை பல்பு வந்து டிம்மாக எரிஞ்சால் காயில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு டிசின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்பு வந்து நமக்கு பவராக எரியுது. பல்பு சப்போஸ் டிம்மாக இருந்தாலோ இல்லை எரியலனாலோ காயில் ஃபால்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டிசிஐ ஹோண்டா மாடல் ஆக்டிவா, ஷைன், யூனிகான் அந்த மாதிரி வண்டிங்களுக்கு செட் ஆகும். இதுக்கு மட்டும் நமக்கு ஸ்பார்க் சாம்பரில் ஸ்பார்க் வராது. டிசிஐன்றதுனால பல்பு கொடுத்து தனியாக செக் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோண்டா சிடிஐ, நிப்பான் கம்பெனி, ஹோண்டா ஷைனு, யூனிகான் அந்த வண்டிகள் வரக்கூடியது. இது வந்து ஒரு டிசிஐ சிடிஐ தான். இதில் வந்து நம்ம இந்த சாக்கெட் வச்சு நம்ம ஹோண்டாவும் செக் பண்ணலாம், சுசுகி ஆக்சஸும் செக் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அதே மாதிரி இந்த பெரிய சாக்கெட்டோட ஜாயின் பண்ணிட்டு இந்த சின்ன சாக்கெட் ஒரு ப்ளூ லைன் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு டிசிஐ அதை போட்டு தான் செக் பண்ணோம். இதில் வந்து ஸ்பார்க் ப்ளக் வராது, ஸ்பார்க் சாம்பர் வராது, இந்த பல்பு தான் எரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது, பல்போட பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். அந்த சிடிஐ எரிஞ்ச மாதிரி இது எரியல, ரொம்ப டிம்மாக தான் எரியுது. அப்போ இந்த சிடிஐ வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் பிக்கப் ப்ராப்ளம், அடைக்கிற ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிசிஐ செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பார்க் சாம்பரில் ஸ்பார்க் வராது, பல்பு தான் எரியும். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன சிடிஐ செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்து ஒரு பிக்கப் காயிலை செக் பண்ணலாம். இது வந்து ஒரு பிக்கப் காயில். பிக்கப் காயிலில் நமக்கு தெரியும் அஸ்யூஷுவல் 2 ஒயர் வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஹெச்டி காயில் பவர் காயில் டெஸ்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்டரில் வரக்கூடிய 2 சாக்கெட் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிட்டு ப்ளூவில் ரெட்டு, க்ரீனில் பிளாக்கு, அதாவது நெகட்டிவ், இது ஜாயின் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பவர் காயில் டெஸ்ட் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா நமக்கு ஸ்பார்க் சாம்பரில் ஸ்பார்க் வரும். இந்த பிக்கப் காயில் வீக்காக இருந்தால், ஓம்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து ஸ்பார்க் வராது. ஓகே, பிக்கப் காயில் செக் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஹீரோ ஸ்டார்டிங் காயில். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ப்ளெண்டரு, பேஷன் அந்த வண்டிகளோட ஸ்டார்டிங் காயில் இது. இதுலேயே நம்ம வந்து அதே ஹெச்டி காயில் பவர் காயில் டெஸ்டரோட சாக்கெட்டை ஜாயின் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டு அதில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பவர் காயில் டெஸ்டர் லைன் சுவிட்சை போட்டோம்னா நமக்கு வந்து உள்ள ஸ்பார்க் வரது நல்லா தெரியும். இந்த காயிலும் வீக்காக இருந்தாலும் நமக்கு வந்து உள்ள ஸ்பார்க் வராது. இப்போ நம்ம பிக்கப் காயில் செக் பண்ணிட்டோம், ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்பார்க் ப்ளக்கையும் செக் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக்கு. இந்த ஸ்பார்க் ப்ளக் கண்டினியூட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோன்னா
பாடியில் ஃப்ளக்கோட பாடியில் நெகட்டிவ் கொடுத்துட்டு ஃப்ளக்கோட டாப்பு பாசிட்டிவ் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அதே ஹெச்டி காயில் டெஸ்டர் ஸ்விட்சை போட்டோன்னா நமக்கு ஸ்பார்க் ஃப்ளக்கோட கண்டினியூட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்பார்க் வந்துச்சுன்னா நமக்கு உள்ள ஸ்பார்க் வரும். ஒருவேளை ஃப்ளக் வந்து உள்ள டயோடு இந்த எலக்ட்ரோடு கட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பார்க் வராது. ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம ஒரு பைக்கில் வரக்கூடிய 90% காயிலை செக் பண்ணிக்கலாம். மேக்னெட் காயில் மட்டும்தான் செக் பண்ண முடியாது. மேக்னெட்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் காயில் செக் பண்ணிடுறோம், ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணிடுறோம். லைட்டிங் காயில் மட்டும்தான் அது நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த ஒரு மிஷின் தான் நம்ம எல்லாத்தையும் டோட்டலாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இண்டிகேட்டர், ஃப்ளாஷரு, பஸரு, ஹார்னு, பல்பு எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம இதில் ஒரு பல்பு செக் பண்ண போகிறோம். ஹெட்லைட் பல்பு அது எப்படி செக் பண்ணது பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிமெண்ட் நல்லா இருக்குது. இந்த பல்பில் ஒரு ஃபிலிமெண்ட் ஃபியூஸ் போயிடுச்சு. இது நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற சுவிட்ச் பல்பு, பஸரு, ஃப்ளாஷரு, ஹார்னெல்லாம் செக் பண்ணுறது. இதில் நம்ம ஒரு கிளிப்பை மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு நம்ம பல்பில் இருக்கக்கூடிய ஒரு எண்டில் வச்சேன்னா பல்ப் எரியல, ரெண்டாவது எண்டில் வச்சேன். இப்போ அடுத்த எண்டில் வைக்கும்போது பல்ப் எரியுது. அப்போ ஒன்று ஃபியூஸ் போயிடுச்சு, ஒன்று நல்லா இருக்குது. சரி, ஓகே, அடுத்த பல்பு செக் பண்ணுவோம். அதுலேயும் அதே மாதிரி ஒரு கிளிப்பை மாட்டிட்டு ஃபஸ்ட்டு கிளிப்பில் வச்சா எரியுது, ரெண்டாவது வச்சாலும் எரியுது. இதில் 2 ஃபிலிமெண்ட்டுமே நல்லா இருக்குது. இது மாதிரி நம்ம இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணி ஃப்ளாஷர், பஸர், பல்ப் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மிஷின் தான் நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஒரு பஸர் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இண்டிகேட்டர் பஸர் இது. இதுலேயும் நம்ம அதே மாதிரி 2 ஒயர் வரும் பஸரில். அதில் ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ஒயரில் இதை வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு எல்லாத்தையும் டோட்டலாக A to Z எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லேட்டஸ்ட் மாடல் CDI ஹெச்டி காயில் டெஸ்டர் பற்றி வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறைய மெக்கானிக் இப்போ இந்த வீடியோ பார்த்து நம்ம நிறைய மிஷின் வாங்கியிருக்காங்க. அவங்களாம் இந்த மிஷின் அப்கிரேட் பண்ணணும், இது மாதிரி லேட்டஸ்ட் மிஷினாக மாற்றணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அட்ரஸ் கொடுக்குறோம். நம்ம அட்ரஸ்க்கு அதை கொரியரில் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மிஷின் பழைய மிஷினை லேட்டஸ்ட் மாடலாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த லேட்டஸ்ட் மிஷின் வேணும், புதுசாக நம்ம தான் பார்க்குறன்றவங்க, இந்த மிஷின் தேவைப்படுறவங்களும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். இதே லேட்டஸ்ட் மிஷினை உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். தேவைப்படுறோம், கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.